ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எங்கள் மாமியார் கனடா வந்திருந்தப்போ எடுத்தது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய குக்கிங் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது அவங்கள ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருந்த டைமில் எடுத்தது. ஸோ சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம் வீட்டில், அண்ட் ஃபிஷ் கிரேவி பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்திருந்த டைமுக்கு அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ரம்ஜான் நியர்பையாக இருந்ததால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோன்பு கஞ்சி எங்களுக்கு வேணும், பிரியாணி எல்லாம் கூட வேணாம், எங்களுக்கு ஒரு நாள் நோன்பு கஞ்சி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் மாமியார்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அது ஒரு நாள் பிளான் பண்ணிவிட்டு எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வர வச்சுட்டு, ஸோ அவங்களுக்காக அந்த மட்டன் மீட் வாங்கிட்டு வந்துட்டு மின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் எங்கள் மாமியார் பண்ணது கிடையாது. நானும் நோன்பு கஞ்சிலாம் இது வரைக்கும் ட்ரையே பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கும் சுயலுக்கும் ஃபேவரெட்லாம் கிடையாது. ஸோ அவங்க கேட்டாங்கன்றதுக்காக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மின்ஸ்ட் மீட், பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எக்ஸப்ட் மிளகாத்தூள், ஸோ அதெல்லாம் போட்டு அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தேங்காய் பால் நினைக்கிறேன், தேங்காய் அரைச்சி கடைசியாக ஊற்றுனாங்க. அரிசி, பச்சரிசியும் சிறுபருப்பும் ஊற வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி. அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் ரைஸு, ஷ்ரிம்ப்பு தொக்கு பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறமா ரசம் வச்சுருந்தேன். ஸோ இது ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வராங்கன்றதுக்காக நோன்பு கஞ்சியும் வடையும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். கூடவே பார்த்திங்கன்னா சேமியா யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி தான் செஞ்சாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணீரை ஊற்றிட்டு அப்படியே இல்லை தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா போடுறீங்க, கொதிக்காதீங்க மணி, அப்படியே போட்டால் வந்துடுங்க. இல்லைப்பா எனக்கு எப்படினாலும் ஓகேலாம். அது குக்கர் தான் தண்ணி வச்சு பிறகு போடலாம், இதுதான் அப்படியே குமிங்க இருக்கிறது. என்ன பாருங்க ஒரு டைம் தலைலாம் தேங்காய் ஊற்றிடலாமா எப்பவுமே? இல்லை ஆண்டி, குருமா மாதிரி ஆகிடும். அதுதான் நான் அப்புறமா ஊற்றி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இது முதல்ல வேகட்டும். இப்போ சாயத்து கட்டி ஆகிடலாமா? ஆமாம், இது கொஞ்சம் கட்டியாயிடும். சிறுபருப்பு இருக்குல்ல, எங்கள் மாமியார் நல்லா பரோட்டா செய்வாங்க. கோதுமை அண்ட் மைதா ரெண்டுத்துலேயுமே நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி லேயராக வரும் இல்லையா, ஸோ அது அவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தப்போ அது பண்ணாங்க ஒன் டே. அப்போ அவங்க எப்படின்னா சாப்பாடு தட்டில் உட்காந்த பிறகு தான் அதை சூடாக பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ்.